வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, ஆளுநர் அன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தாவேகா அரச பேசினாரு. ஆனா அதற்கு ஒரு வார்த்தை கூட நன்றி தெரிவிக்காம பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஒரு அசெம்பிளில பேசுறதுக்கும், ஒரு பிரச்சார மேடையில பேசுறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. அசெம்பிளில பேசும்போது ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், பாலிசிஸ் அப்படின்னு பேசணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுனதுல என்ன இருந்தது? என்ன இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க சுட்டி காட்டினது போலவே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்திருக்கணும். ஆனா அதற்கான நன்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாம, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பேசும்போதும் அல்லது மற்றவர்கள் பேசும்போதுமே சபாநாயகர் நேற்றைக்கெல்லாம் குறுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, முதல்ல ஆளுநர் உரைக்கு நன்றி சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் ஆளுநருக்கு நன்றி எல்லாம் தெரிவிக்கவில்லை, நேரடியாக எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்வதற்கு போய்விட்டார். அப்புறம் நேற்று வெளிப்படையாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டது என்ன அப்படின்னா, நாங்கள் ஆளுநர் உரையில ஒரு ப்ளூ பிரிண்ட் எதிர்பார்த்தோம், உங்களுடைய திட்டங்களை என்ன கால வரையறையில அறிவிக்க போறீங்கன்ற ப்ளூ பிரிண்ட் எதிர்பார்த்தோம், அது எதுவும் இல்லை. ஆனா முதல்வர் பதிலுரையில அது இருக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. முதலமைச்சர் அதற்கான கால வரையறையை சொல்லுவாருன்னு பார்த்தா, கால வரையறையின்றி எங்களுடைய புதிய திட்டங்களை தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தான் அறிவித்திருக்கிறார். புதிய திட்டங்கள் அறிவிப்பது குறித்து, எவ்வளவு சீக்கிரம் அறிவிப்போன்றது குறித்து எந்த விதமான அறிவிப்பையும் இந்த பேரவை கூட்டத்தொடர்ல அவர் சொல்லவே இல்லை. இதே திமுக ஆட்சி காலத்துல பேரவை கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா, இந்த கூட்டத்தொடரை இதை அறிவிச்சே ஆகணும், அறிவிக்கல அப்படின்னா உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும் அல்லது ஊடகங்கள்ல இருக்கட்டும் அப்படி வரிந்து கட்டி கொண்டு இறங்கி இருப்பார்கள். ஆனால் இப்போது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. ஈவினிங் டிபேட்ஸை பார்த்தாதான் தெரியும். முதலமைச்சர் விஜய் பேசும்போது திமுக தலைவரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில இல்லாதது குறித்து பேசியிருக்கிறார். பேரவையில இல்லாத போதும் கூட அவரை பற்றி பேச வைத்திருக்கிறார்கள் உங்களை. அந்த அளவிற்கு அவருடைய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றதுனாலதானே நீங்க அவரை கேலி கிண்டல் பேசுறீங்க. அப்ப உங்களை விட ஏதோ ஒரு வகையில் ஸ்டாலின் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார் அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிட்டதுனாலதானே அவர் இல்லைன்றதை கிண்டல் பண்ற இடத்துக்கு போறீங்க. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாது, போஸ்டிங்குக்கு பேமெண்ட் வாங்க தெரியாது, டெண்டர் ரேட்டை ஏற்றி ஊழல் செய்ய தெரியாது அப்படின்னு, பிளாக் டிக்கெட் விற்க தெரியும் அப்படின்றத சொல்ல மறந்துட்டாரா அப்படின்னு தெரியல. அப்புறம் விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து பேசும்போது, விவசாயிகள் எல்லாம் நம்ம பக்கம்தான் இருக்கிறாங்க, போராட்டம் நடத்துறவங்க எதிர்கட்சிகளின் தூண்டுதலால் சில இடங்களில் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நான் எனக்கு வாக்களித்தவர்களுக்காக மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களும் அடுத்த முறை வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வகையில் நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொன்னார். எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து நாம் பணியாற்றுவோம் அப்படின்னு தான் சொன்னார். எதிர்கட்சிக்காரர்களுக்கும் பணியாற்றுவோம்னு சொன்னார். ஆனா இவர் விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா எதிர்கட்சியின் தூண்டுதலால நடப்பதாக சொல்லுவது என்பது ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது. ஏன்னா பல இடங்கள் இவர் முதல்ல 50,000 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி, மற்ற எல்லாருக்கும் 5,000 10,000 தள்ளுபடின்னு அறிவிச்சாரு. இதை விவசாயிகள் கடுமையா எதிர்த்தாங்க. அதற்கு பிறகுதான் 75,000 வரைக்கும் முழுமையான தள்ளுபடி அப்படின்னு அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அப்போ போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் எதிர்கட்சிகளின் தூண்டுதலால் நடக்குது அப்படின்னு சொல்றது அர்த்தமே இல்லையே. அப்ப எதிர்கட்சியின் தூண்டுதலுக்கு பயந்துதான் நீங்க 75,000 வரைக்கும் முழுமையான தள்ளுபடின்னு அறிவிச்சீங்கன்னு பொருள்படுதே. இதெல்லாம் எதிர்கட்சிகள் உள்ள அமளி, இந்த விவகாரங்கள்ல அமளியில ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல தினத்தந்தியினுடைய எடிட்டோரியலை குறிப்பிட்டு, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், ஆனால் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ என்றால் விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றாரா? ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை குறித்து எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில தன்னுடைய ஆளுநர் உரை மீதான பதிலுரையில எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ குற்றவாளிகளை பாதுகாத்தார், பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டினார் அப்படின்ற எல்லாவற்றையும் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. அதை பேரவைக்கு எடுத்து இவரும் ஆதாரங்களோட சொல்றாரு. ஆனாலும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கான முகாந்திரத்தை கூட இவங்க தெரிவிக்கல. தினத்தந்தி எடிட்டோரியல், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ என்றால் விட்டு விடுவேன் அப்படின்னு அந்த பாட்டை அவர் நினைவு செய்ய
மறந்துட்டாரு. அப்புறம் 2017 டு 26 வரை நடந்த ஊழல் அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் சட்டப்பேரவை உட்கார்ந்து ஸ்டாலின் இல்லைன்ற கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னு ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறாரு. சார் உங்களைத்தான் ஊழல் ஆட்சி, உங்க கட்சியில தான் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினீங்கன்னு சேர்த்தான் சொல்றாரு. ஆனா நீங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எம்எல்ஏ விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஆதரவோட ஆட்சியை அமைச்சுக்கிட்டு உங்களை உட்கார வச்சு உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியினுடைய தன்மை என்னவா இருக்குன்னே புரியல. அப்புறம் கரூர் விவகாரத்தை பத்தி பேசும்போது கரூர்ல என் மேலேயே பழி போட்டாங்க அப்படின்றாங்க. கரூர் விவகாரத்துல அப்ப யாருதான் பொறுப்பு சொல்லுங்களேன். சிபிஐ நேற்று வந்து சபாநாயகர் ஒரு பாராட்டத்தக்க செயலை செய்தார். என்னன்னா முன்னாள் மின்சார துறை மீது சில கொள்முதல் செய்ததுல சிபிஐ வழக்கு இருக்கிறது அப்படின்றத சிடிஆர் நிர்மல்குமார் சுட்டிக்காட்டியதை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிறார் அவர் சபாநாயகர். ஏன்னா கோர்ட்ல நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு குறித்து பேரவையில பேசக்கூடாது அப்படின்றது அவை மரபு, அது சட்டம். வெளியில வந்து அது விவாதிக்க கூடாது அப்படின்றது வந்து கோர்ட் புரோட்டோகால், அசம்பிளி புரோட்டோகால். ஆனா இன்றைக்கு விஜய் வந்து கரூர் வழக்கு பத்தி பேசுறாரு. கரூர் வழக்குல நீங்க குற்றமற்றவர்னு சிபிஐ நிரூபித்து விட்டதா? அல்லது அந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அதை நிரூபிச்சுட்டு போயிட்டாரா உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு? அப்புறம் எப்படி நீங்க அசம்பிளில பேசுறீங்க இதை வச்சு? அப்ப இது ரொம்ப தவறான போக்கு. எதிர்கட்சியினர் இதையும் பேரவையில் எழுப்பி அமளியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அடுத்ததா வந்து இந்த பார்ட்டி ஃபண்டு தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுன்னு தங்கத்தை உருக்கி தாரை வார்த்தது பார்ப்பனர்கள்னு ப்ரூவ் ஆயிருக்கு பல இடங்கள்ல. இதுக்கு இப்ப பார்ப்பனர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாருன்னு எடுத்துக்கிறதா அல்லது அறநிலையத்துறைக்கு எதிராக பேசியிருக்கிறாருன்னு எடுத்துக்கிறதா? கோயிலினுடைய சொத்துக்களை எல்லாம் மீட்பதற்கான வேலையில முந்தைய அறநிலையத்துறை ஈடுபட்டது. பல இடங்கள்ல அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்களும் மீட்கப்படுவதற்கான வேலை பார்த்தார். இதுல முன்னாள் ஐஜி ஒருத்தர் இருக்கிறாரு, பொன் மாணிக்கவேல் அப்படின்னு சொல்லிட்டு. மீசை மட்டும் பெருசா இருக்கும், ஆனா மண்டைக்கு உள்ள இருக்க வேண்டியதெல்லாம் சரியா இருக்காதுன்ற மாதிரிதான் அவருடைய பேச்செல்லாம் இருக்கு. அவர் வந்து நான் தான் மீட்டேன்னு சொன்ன பல வழக்குகள்ல வந்து எல்லாமே போலி அப்படின்னு நிரூபிக்கப்படுது. அவர் மேல வழக்கு இப்ப நிலுவையில் இருக்கு. அப்ப அவர் யார் ஆட்சி காலத்துல பொறுப்புல இருந்தாரு? எடப்பாடி ஆட்சி காலத்துல. அப்ப இது யாரை நோக்கின விமர்சனம்? எடப்பாடி நோக்கின விமர்சனமா அல்லது பார்ப்பனர்களை நோக்கிய விமர்சனமா? எனக்கு தெரியல. அடுத்ததா வந்து மின் தடை மையங்கள் எல்லாம் அமைப்பதாக சொல்லி இருக்கிறார். அது குறித்து அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்புகளும் இன்னும் வந்தது போல தெரியல. கூடுதலா வந்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கும், இருமொழி கொள்கையை பின்பற்றுவோம், இதெல்லாம் மாத்தி யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா பெரியாரை பற்றி வரும்போது அந்த இடத்துலதான் இவர் வந்து பாஜகவுக்கு RSSக்கு சிக்னல் அடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதிலுரையாற்றிய விஜய், பெரியாருடைய கடவுள் மறுப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரே, அதன் பொருள் என்ன? பெரியாருடைய கடவுள் மறுப்புக்கு காரணம் என்ன? அந்த காரணத்துல உங்களுக்கு அப்ப உடன்பாடு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பெரியாருடைய கடவுள் மறுப்புக்கு காரணம் என்ன? சாதி இருக்கிறது, சாதியை மதம் பாதுகாக்கிறது, மதத்தை கடவுள் வழிநடத்துகிறது. அப்படிப்பட்ட கடவுளே வேண்டாம், பிரச்சனையினுடைய ரூட் காசே அதுதான்னா அந்த ரூட் காசே வேண்டாம், அதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதே பெரியார் தான் அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலிருந்து வெளியேறி புத்த மதம் தழுவிய போது சபாஷ் அம்பேத்கர் என்று இங்கிருந்து கடிதம் எழுதி பாராட்டினார். நீங்கள் சேரும்போது குறைந்தபட்சம் 10 லட்சம் பேரையாவது கொண்டு போய் புத்த மதத்தில் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு அம்பேத்கருக்கு வழிகாட்டலை எழுதினார். இஸ்லாம் தான் அருமருந்து என்று தந்தை பெரியார் எழுதினார். அப்போ பெரியாருடைய எந்த அடிப்படையில பெரியாருடைய கடவுள் மறுப்பை நீங்க ஏத்துக்கிற மறுக்கிறீங்க? திமுக இதற்கு முன்பு தெளிவாக சொல்லி இருக்கிறது. பேராசிரியர் அன்பழகன் சன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி, பத்திரிகையாளர் வீரபாண்டியன் அவர்களுக்கு பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளராக இருந்தபோது, அமைச்சராக இருந்த கல்வி அமைச்சராக இருந்தபோது அளித்த பேட்டி இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. அதுல வந்து இதே கேள்வி கேட்கப்படும். பெரியாருடைய கடவுள் மறுப்பை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்ற விமர்சனம் வருகிறதே அப்படின்னு கேட்கும் போது, திமுக என்பது வெகுஜனத்திற்கான கட்சி. நாங்கள் ஆரம்ப காலத்தில் தீவிரமான கொள்கை பற்றாளர்களாக, கடவுள் மறுப்பாளர்களாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இது வெகு மக்களுக்கான இயக்கம் எனும் போது கடவுளை ஆதரிக்கின்ற ஒருவனும் இங்கே உள்ளே வருவான். உள்ளே வந்ததற்கு பிறகு அவன் இந்த கொள்கையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மாறலாம் அப்படின்றத பேராசிரியர் தெளிவுபடுத்தி இருப்பார். நீங்க அப்படிப்பட்ட தெளிவுபடுத்தாம நானே ஒரு சமரசவாதி அப்படின்றதான் நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆனா இது சமூக நீதிக்கான ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. பாருங்க, கூட்டணி ஆட்சிக்கு யாருமே வந்து நாங்க வந்து கூப்பிட்டு வரல, அவங்களே சுயேட்சையா முடிவு பண்ணி வந்திருக்கிறாங்க. ஏதோ நாங்க தான் அனுப்பி வச்சோம்னு நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க. அவங்களா விரும்பிதான் வந்திருக்கிறாங்க. ஒரு நேர்மையான அரசு நிர்வாகம் இருக்கும் பொழுதுதான்
கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ஆட்சியில பங்கு கொடுக்க முடியும். ஊழல் செய்யக்கூடிய அரசு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஊழல்லயும் பங்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. சமூக நீதிக்கான அரசு 8 தலித் அமைச்சர்கள நாங்க உருவாக்கி இருக்கிறோம். பெரியார் வழியில 4 பெண்களை வந்து நாங்க அமைச்சரா உட்கார வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரே. இப்ப இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி யாரு கேட்டாங்க அப்படின்னா பாஜக கேட்டாங்க. நாங்க வந்து ஒரு குடியரசுத் தலைவராக பழங்குடியினத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து விட்டோம், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு முஸ்லிமை குடியரசுத் தலைவராக்கி விட்டோம், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை குடியரசுத் தலைவராக்கி விட்டோம், ஒரு கைம்பெண் ஒருவரை நாங்கள் குடியரசுத் தலைவராக்கி விட்டோம், உங்களால் முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கிறதா நான் பார்க்கல. இதையெல்லாம் செய்து விட்டதால் பாஜக சமூக நீதிக்கான கட்சி என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாஜக விரும்பினால் அதை நான் எப்படி எதிர்ப்பேனோ அதே நிலைப்பாட்டில தான் தாவேக்காவை நான் எதிர்க்க முடியும். தாவேக்கா 8 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறது, ஆதி திராவிடர் மக்களுக்கு 8 பேருக்கு இடம் கொடுத்திருக்கிறது அப்படின்னா அது அளவீட்டுல தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றுல அதனுடைய அளவீட்டுல அது ஒரு முக்கியமான பங்கு. ஆனால் நீங்கள் அதை செய்தீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த 8 பேர் என்ற எண்ணிக்கையை கொடுக்காதது ஒரே காரணத்தினால் திமுக ஆதிதிராவிடர்களுக்கு எதிரான கட்சியாக மாறிவிட்டதா அப்படின்ற கேள்விக்கு இதற்கு முன்பு திமுகவிலிருந்து இப்போது தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதற்கு விளக்கம் சொல்லணும். இந்த ஒரு காரணத்திற்காக திமுக ஆதிதிராவிடர்களுக்கு எதிரான கட்சி என்று விஜய் நினைப்பாரே, ஆனால் விஜய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்ற திமுக கூட்டணியில் இருந்து அங்கு போயிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதற்கான பதிலை சொல்லணும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பதிலை சொல்லணும். ஏன் அதை நான் கேட்கிறேன் அப்படின்னா அப்ப ஆதிதிராவிடர்களுக்கு எதிரான கட்சி திமுக என்று விஜய் சொல்ல வருகிறாரா? அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? ஆதிதிராவிடர்களுக்கான எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில சிந்தனை செல்வன், எஸ் பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ், பனையூர் பாபு இந்த 4 பேரும் கேட்ட அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கின்றன கடந்த ஆட்சி காலத்துல. அவர்கள் ஆட்சியில் பங்கு கொள்ளவில்லை, ஆனால் அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எல்லாவற்றிலும் தங்களுடைய பங்கை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு ஆதிதிராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள் கடந்த ஆட்சியின் போது விடுதலை சிறுத்தைகளினுடைய கோரிக்கையின் பெயரால் அந்த அரசு நிறைவேற்றி தந்தது. சேரி காலனி என்ற பெயர் வந்து தமிழ்நாட்டினுடைய கெசட்டில் இருந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கை, திமுக அதை ஏற்று செயல்படுத்தியது. அப்ப திமுக எதன் அடிப்படையில் ஆதிதிராவிடர்களுக்கு எதிரான கட்சி என்று விஜய் கட்டமைக்க விரும்புகிறார். பெண்களுக்கு எதிரான கட்சியா திமுக? 4 பேருக்கு இடம் கொடுத்தீர்களா? இடம் கொடுத்தால் மட்டும் போதுமா? இன்றைக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு? அமைச்சர் கீர்த்தனா அப்படின்ற விருதை மகள் கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மனிக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. பேரவையில மினிஸ்ட்ரியில வந்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ரீல்ஸ் மூலமா நாங்க முதலீட்டை ஈர்க்கலைனாலும் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம்ல. யாருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? முதலீட்டாளருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில செயல்பட சொன்னா நீங்க யாருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஆனந்த் மஹிந்திரா வந்து ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு யாராவது ரிப்ளை போட்டாங்கன்னா பதில் கொடுக்குறாரு, டிராக்டர் கொடுக்குறாருன்றதுனால இவங்க ரீல்ஸ் போட்டோம்னா ஆனந்த் மஹிந்திரா வந்து இங்க டாடா மஹிந்திரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாரு, டாடா குரூப் இங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையே வந்து இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கிறது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து குண்டாய் நிறுவனத்துல இருந்து நாங்க வந்து முதலீட்டை ஈர்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பொய்ய கட்டமைத்து விடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட அதை பத்தி ஒரு பொய்யை இவங்க பேசியிருக்கிறாங்க. பேரவை செக்ரட்டரியேட்ல வந்து சிஎம் மீட் பண்றதுக்காக HDKSOE அப்படின்ற நிறுவனத்தை சேர்ந்த கப்பல் கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்தவர்களை கொண்டு போய் கூட்டு போய் நிப்பாட்டி 38,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெற்றுக் கொண்டதாக அவர் வந்து அறிவிக்கிறார். போன ஆட்சியில போன தடவை கையெழுத்து போட்டது இந்த பொய்யை இவர் 2 வாரத்துக்கு முன்னாடியும் சொல்றாரு, இப்பயும் சொல்றாங்க, திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்றாங்க. இப்படி பொய் சொல்லுவதற்குத்தான் ஒரு பெண் அமைச்சரை கொண்டு வந்து நிறுத்தினீர்களா? நாங்கள் பதில் கேள்வி கேட்டால் ஒரு பெண் அமைச்சரை எப்படி பேசுகிறார்கள் பாருங்கள் என்று விக்டிம் கார்டு எடுப்பதற்காகவே அந்த பெண் அமைச்சருக்கு இடம் கொடுத்தீர்களா? அப்ப ஒரு அரசு வந்து பெண்களுக்கான அரசாக செயல்பட வேண்டும், ஆதிதிராவிடர்களுக்கான அரசாக செயல்பட வேண்டும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான அரசாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையை தவிர எண்ணிக்கையை வைத்து பார்த்தால் தாவேக்காவை விட சமூக நீதிக்கான கட்சியாக பாஜக தென்படும். ஆனால் பாஜக சமூக நீதிக்கான கட்சியா அப்படின்றத யோசிச்சு பார்த்தாதான் தாவேக்கா தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிட விரும்புறாங்க அப்படின்றதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணிக்கையை வைத்து அளவிடுவது அப்படின்றது வந்து கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது, வரலாற்றை எடுத்து பார்க்கும் போது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் செயல் வடிவத்தில் என்னவாக இருக்க போகிறது? உண்மையிலேயே அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய பணிகள் வந்து ரொம்ப
நன்றாக இருக்கிறது. பல இடங்கள்ல வந்து அவர் வந்து நேரடியாக போய் ஆய்வு செய்கிறார். ஆனா அதே பட்டியலத்தை சேர்ந்த விஸ்வநாதன் என்கின்ற அமைச்சருக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம்னு சொல்றாங்களே, வாடி 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 கைவிடாத சீடின்னு பெண்கள் முன்னேற்றத்திற்கான விழிப்புணர்வு மாராத்தான்ல வாடி 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 கைப்படாத சீடின்னு பாட்டு போடுறாரு. ரொம்ப அருமையா செயல்படுறாரு மினிஸ்டர். இப்படி பாட்டு போடுறதுக்கு தான் இவரை மினிஸ்டர் ஆகுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பான செயலாக இருக்கிறது. அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாம், விருதை மகள் கீர்த்தனா பேசக்கூடியதெல்லாம் கேட்பதற்கே ரொம்ப 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 சிறுபிள்ளைத்தனமானதாக இருக்கிறது. கேட்டா உடனே அனுபவம் இல்லாதவர்களை பார்த்து கேலி பேசுகிறீர்களா அப்படின்னு. அனுபவம் இல்லாதவர்கள் என்பதற்காக கேலி பேசல. ரொம்ப கேலிக்குரிய வகையில் இப்ப ராஜ்மோகன் சட்டமன்றத்துல பேசுறாரு. உண்மையிலேயே தாவேகா தரப்புல இருந்து நல்லா பேசக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா ராஜ்மோகனை கை காட்டலாம். நல்லா பேசுறாரு, உடனே உடனே பேசுறாரு. ஆனா விருதை மகள் கீர்த்தனா பேசக்கூடியது அப்படி ஏதாவது ஒரு வகையிலேயாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா அப்படின்னு கேட்டா, என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டா, போன ஆட்சியில கேட்டீங்களா அப்படின்றாங்க பத்திரிகையாளர்கிட்ட வந்து. என்னங்க இது குற்றச்செயலுக்கு தாங்க இந்த கேள்வியை கேட்கணும், இதுக்கு நீங்க இந்த கேள்வி கேட்க கூடாதுங்கன்னு பக்கத்துல ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் சரி, நீங்க பாஜகவோட கம்பேர் பண்ணதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடியுடைய ஸ்பீச் மாதிரிதான் இன்னைக்கு விஜயோடைய ஸ்பீச் இருந்தது இல்லையா? விக்டிம் கார்டு பிளேம் பண்றது, எதுக்கு எடுத்தாலும் நேருவை குறை சொல்ற மாதிரி, எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலினை குறை சொல்றது, உதயநிதிய எள்ளி நகையாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், பாலிசிஸ பத்தி எதுவும் பேசாம அதை கடந்து போறது, விக்டிம் கார்டு பிளே பண்றது, இது போன்ற விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி பாணியில தான் அவருடைய ஸ்பீச் இருந்தது. ஆஹ் எப்பவுமே தன்னுடைய அரசியல்ல ஒரு கிளியர் டிமார்கேஷன் வச்சிருக்கிறாரு. அதாவது இவங்க அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரி. இது மாநிலத்துக்கான தேர்தல், அதனால நாங்க ஒன்றிய அரசை பத்தி பேச மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள். இன்னைக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. என்னதான் எங்களுடைய கொள்கை எதிரியாக இருந்தாலும், எதுக்கு எடுத்தாலும் கண்மூடித்தனமாக நாங்க அவங்கள வந்து எதிர்க்க மாட்டோம். அரசியல் வேறு, நிர்வாக அணுகுமுறை வந்து வேறு. நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ச வந்து நாங்க வந்து மெயின்டைன் பண்ணுவோம். கடந்த திமுக ஆட்சி மாதிரி எப்பவுமே எதிர்ப்பு நிலை எடுத்து மக்களை வந்து திசை திருப்ப மாட்டோம். இது ஒரு பியோர் பீப்புள்ஸ் டீம், செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. இதுல இருந்து ஒன்றிய அரசு குறித்து இவர்களுடைய நிலைப்பாடுல வந்து நாம எப்படி பாக்குறது, இது எப்படி அணுகுறது? நீங்க குட்டி மோடி, நீங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட குட்டி ஹிட்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒண்ணும் இல்ல, பாக்குற பார்வையாளர்கள் வந்து என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்கூல்ஸ் நாசி புரோபகண்டா அண்ட் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. அது ஜெமினியே வந்து சில ஆதாரபூர்வமான லிங்க்ஸோட சில இதெல்லாம் கிளாஸ் ரூம்ல வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் வந்து ஹிட்லரினுடைய நாஜி கொடி, ஹிட்லரினுடைய ஸ்வஸ்திகா சின்னம், ஹிட்லரினுடைய அந்த போர்ட்ரேட், இது எல்லாமே வந்து பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமா இடம்பெற்று இருக்கும். கடந்த வாரம் முழுக்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இதுவரை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட நடக்காது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கூட நடக்காது, எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் யாருடைய படம் இருக்கும் அப்படின்னா, காந்தி, நேரு, அம்பேத்கர், சில பள்ளிக்கூடங்கள்ல பெரியார் படம் இருக்கும், பல பள்ளிக்கூடங்கள்ல இருக்காது. அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர், இவங்களுடைய படங்கள் தான் எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இருக்கும். ஆனா இப்ப வந்து கிளாஸ் ரூம் வந்து விஜயனுடைய போட்டோவை தூக்கிட்டு போய் மாட்டுறாங்க, அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 2ல 1 பார்க்கலாம் வந்து இருக்கிறியா தெம்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ வந்து ஒரு புத்துணர்ச்சி பாடல் மாதிரி அதை வந்து அசம்பிளில நின்று பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நாசியினுடைய புரொபகண்டா வடிவங்கள்ல ஒரு ஒரு அங்கம். அதே போல வந்து நாஜிக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்களை ரோட்டில் ஓட ஓட விரட்டுவது அப்படின்னு. திமுக இளம் பேச்சாளர் ஒருத்தர், அந்த பையன் என்னமோ பேசுறாரு, உங்களுக்கு பிடிக்காத பேசுறாரு, தப்பாவே கூட பேசுறாருன்னு இருக்கட்டுமே, அவரை ஓட ஓட விட்டு அடிப்பீங்களா ரோட்ல? இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை? இது நாஜிக்களினுடைய நடைமுறை, அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்க சொன்னது போல ஒன்றிய அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அப்படின்னு வரும்போது அவர்கள் எல்லாவற்றுக்கும் சாக்கு போக்கு வைத்திருப்பார்கள். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் கிடைக்கும் என்பதற்காக. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் இருமொழி கொள்கையை இன்சிஸ்ட் பண்ணி நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிடோம்னு சொன்னாலும் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறதா? இன்னைக்கு வந்து ஆளுநர் உரையில சொல்றாங்க, புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம், இதையெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதே தானே போன திமுக அரசு சொன்னது, கொடுக்க வேண்டிய நிதி ஒழுங்கா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு எல்லாம் என்ஓசி கொடுக்குறாங்கல்ல. சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இயா மாறுவதற்கும் ஓப்பன் ஆன எல்லாமே செய்யறாங்க.
நீங்க வந்து 2016-17க்கு பிறகு என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, புதுசா மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் திறக்கிறத விட புதுசா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் திறக்கிறது அதிகமாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் வந்து என்ன செய்தது அப்படின்னா, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு முன்னணி பெற்றுவிட்டு தான் தொடங்க வேண்டும் என்பது இல்லாமல், திறந்ததற்கு பிறகு சிபிஎஸ்இ வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க. இதற்கு பிறகு என்ன ஆனது அப்படின்னா, பல தனியார் பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்இ-யாக மாற்றப்பட்டன. பல பேர் வந்து புதிதாக பள்ளி கல்லூரிகளை பள்ளி நிறுவனங்களை தொடங்கக்கூடியவர்கள் வந்து நேரடியாக சிபிஎஸ்இ பள்ளி பாடத்திட்டத்தை தொடங்கினார்கள். இதுக்கு காரணம் தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டண நிர்ணயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, மோடி அரசாங்கம் இதுக்கு என்ஓசி கிளியரன்ஸை எளிமைப்படுத்தியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்கு வந்து இருமொழி கொள்கை பொருந்தும். நீங்க வந்து ஆப்ஷனலா ஹிந்தியை சேர்த்து சொல்லி தரலாமே தவிர இந்த 2 லாங்குவேஜஸ் கம்பல்சரியா சொல்லி தரணும். ஆனா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமாக 3 மொழியை நீங்கள் வந்து பாடத்தில் சேர்த்து சொல்லித்தர வேண்டும். அப்ப இது மறைமுகமான இந்தி திணிப்பாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தாவேகா அரசு மறைமுகமான இந்தி திணிப்பிற்கு துணை போகிறது. ஏன்னா நாளைக்கு வந்து காங்கிரஸ்காரங்க கேட்பாங்க, நவோதயா பள்ளிக்கூடங்களை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. உடனே இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக 1000 மாணவர்கள் பலனடைகின்ற வகையில் இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் வந்தால் என்ன தவறு அப்படின்னு கேட்பாங்க. அதுல மறைமுகமா மும்மொழி கொள்கை உள்ள வரும். அப்ப இது போன்ற விஷயங்களில் எல்லாம் தாவேகா மிகுந்த சமரச போக்குடன் செயல்படும் என்பதற்கான உதாரணம் தான். நாங்க வந்து தேவையில்லாம முரண்டு பிடிக்க மாட்டோம். அப்ப ஸ்டாலின் என்ன தேவையில்லாம முரண்டு பிடிச்சாரா? எதுல தேவையில்லாம முரண்டு பிடிச்சாருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இஷ்யூல தேவையில்லாம முரண்டு பிடிச்சாருன்னு சொல்லுங்க. அசம்பிளி புரோட்டோகாலை காப்பாற்ற வேண்டியது அசம்பிளியில இருக்கிற அவ்வளவு பேருடைய கடமை. தோழர் சு வெங்கடேசன் போன மே மாசம் வரைக்கும் சொல்லலையே. தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நேஷனல் ஆந்தம் வந்து சென்டினரி செலிப்ரேஷன்ஸ்ல நீங்களே தமிழ்தாய்க்கு வாழ்த்துக்கு முன்னால பாடிட்டீங்க. கேட்டா வந்து குடியரசுத் தலைவர் அதனால புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. ஆமா, குடியரசுத் தலைவர் புரோட்டோகாலா குடியரசுத் தலைவர் புரோட்டோகால்னு தானே சொல்ல முடியும். குடியரசுத் தலைவருக்கு புரோட்டோகால் இருக்கான்னா இருக்கு. அதை ஏன் நாம மதிக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடுன்ற சட்டப்பேரவை மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 32 சட்டப்பேரவைகளுடைய உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர் குடியரசுத் தலைவர். ஆளுநர் அப்படி கிடையாது. ஆளுநருக்கு புரோட்டோகாலும் கிடையாது, ஒரு முடியும் கிடையாது. அதனால ஆளுநரை வந்து நாம அவருக்குன்னு தனி புரோட்டோகால் எடுத்து வர வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. பேரவையோட புரோட்டோகாலைத்தான் ஆளுநரும் பின்பற்றணும். ஆனா குடியரசுத் தலைவர் அப்படி இல்ல. She commands higher authority over all the assemblies and the parliament. அதனால அவருக்கு அந்த மரியாதையை கொடுக்கிறோம். அது அவருக்கு செய்யற மரியாதை இல்ல, அது அந்த பதவிக்கு கொடுக்கின்ற மரியாதை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்க சொல்லுகின்ற மரியாதையை நாம கொடுக்கிறோம். நாம ஒண்ணும் போய் மோடி ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு தேசிய கீதத்துக்கு பதிலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுன்னு கேட்கல. ஆளுநர் வரும்போது ஏன் பாடலன்னு கேட்டா, இவருதான் சம்பந்தம் இல்லாம குடியரசுத் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. குடியரசுத் தலைவருக்கு புரோட்டோகால் இருக்குல்ல, அந்த புரோட்டோகால் மதிச்சுதான் அங்க செயல்பட முடியும். ஆளுநருக்கு எந்த புரோட்டோகாலும் கிடையாது, அவைக்குதான புரோட்டோகால் இருக்கு. அப்ப இவர்கள் வந்து தேவையில்லாமல் திருகி விட்டு தேவையில்லாமல் சண்டை நடந்தது போன்ற ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் எந்த குறைந்தபட்ச சண்டையும் போடுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இவர் உண்மையிலேயே இந்த வெறும் கடிதம் எழுதுறது, வெறும் லெட்டர் அனுப்புறது அப்படின்னு ஒரு இதை வந்து இவங்க சொன்னாங்கல்ல, அதை உண்மையிலேயே செய்ய போறது இவங்கதான். திமுக அப்படி செய்யல. திமுக சட்டமன்றம், நாடாளுமன்றம், கோர்ட்டுன்னு அவ்வளவு இடத்துலயும் போராடிச்சு, ரோட்ல இறங்கி போராடிச்சு. ஆனா இவர் அப்படி செய்ய மாட்டாரு. அப்படி செய்வதற்கான துணிச்சல் இவர்களிடம் கிடையாது. சோஃபா மாடல் அரசு, குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அவர் ரொம்ப காயப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள் கதறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் இன்னைக்கு அதிகமா கதறினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீங்க வந்து கூட்டணி கட்சிகளை ஏதோ நாங்க தான் அனுப்பி வச்சோம்னு பேசுறீங்க. அவங்க எல்லாம் சுயமா தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூய ஆட்சியை நாங்க நடத்துறதுனால்தான் அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு கொடுத்து நாங்க அழகு பாக்குறோம். இந்த ஊழல் ஆட்சி, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கறத வந்து அதை ட்ரிகர் பாயிண்டா வச்சு எதிர்கட்சியை வந்து உசுப்பேத்தக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப தெளிவா செஞ்சாரு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த கட்சி நிதி அப்படிங்கிற ஊழலை நாங்க ஒழிப்போம். மக்கள் வரிப்பணத்துல வரக்கூடிய அந்த காசை யாரையும் தொடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை அப்ப கேஸ் போடணும். அப்ப கேஸுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, ஆதாரங்களை நிரூபிங்க. எதுக்கு பொத்தாம் பொதுவா பேசுறீங்க? ஆதாரங்களை இனிமேல் தான் திரட்ட போறீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி அப்ப அதை இப்ப சொல்லக்கூடாதுல்ல? எந்த அடிப்படையில அதை சொல்றீங்க? அப்ப உங்கள்ட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கீங்க. நாங்களும் அதை சப்போர்ட் பண்ணுவோம், ஊழலை ஒழிப்போம், ஒன்னா ஒழிப்போம்.
ஏன் அதுல இவ்வளவு மறைமுகம்? அப்புறம் சோபா மாடல் அப்படின்னு சொல்றதுல வந்து ஆஹ், அதாவது ரொம்ப தெளிவாக அதிமுக உறுப்பினர்களை பேரம் பேசி வாங்குறேன். பேரம் பேசி வாங்குறது குறித்த பதில் இப்போ வரைக்கும் சொல்லல. அது என்ன மாடல் அப்படின்னு பக்கத்துல கேட்டு சோஃபா மாடல் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படின்றாரு. என்னன்னே தெரியாம தான் சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போகாம சிவி சண்முகம் வீட்டுக்கு போனீங்களா? என்னன்னே தெரியாம தான் ரிசைன் பண்ணிட்டு வந்த 4 பேரையும் அன்னைக்கு சாயங்காலமே வந்து ஆதவ அமைச்சர் ஆபீஸ்ல உட்கார வச்சு கட்சியில சேர்த்து அட்டை கொடுத்தீங்களா? இந்த இது எல்லாம் என்ன லாஜிக்கு? அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் பதிலே சொல்லல. மாறாக இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக வந்து ஒன்னும் அவங்க கூட்டணி கட்சிகள் அனுப்பி வைக்கல. திமுக அனுப்பி வைக்கலங்க. ஆனா திமுக கூட்டணியில் போட்டியிட்டவர்களுக்கு திமுக ஓட்டு விழுந்திருக்கா விழுகலையா? மக்கள் ஓட்டுன்னு சொல்றீங்கல்ல, அந்த மக்கள் ஓட்டுல திமுக காரன் ஓட்டும் இருக்கா இல்லையா? விஜய் நாம வேண்டாம்னு சொல்லல. போட்ட ஓட்டு அது. விஜய் ஆமா வேண்டாம்னு நாம போட்ட ஓட்டு அது. ஆமா விஜய் வேண்டான்னு போட்ட ஓட்டு எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. அமைச்சர் வன்னியரசு சொல்றாரு, என்னுடைய வெற்றியில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுடைய பங்கு இருக்கிறது என்று அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்றாரு. அப்ப இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொல்றாரா, அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு பதில் சொல்றாரா? ரொம்ப தெளிவாக அதிமுக அதிமுகவிலிருந்து விலைக்கு வாங்குவது, இந்த பக்கம் வந்து இதை விலைக்கு வாங்கியதாக நான் கருதல. இது வந்து அவர்களாக கொடுத்த ஆதரவு தான். ஆனால் அந்த ஆதரவை மரியாதை நிமித்தமாக திமுகவிடம் தெரிவித்து விட்டு ஆதரவு கொடுத்தார்கள். விசிகாவோ சிபிஐயோ சிபிஎம்மோ. அதற்கு பிறகு வந்து அமைச்சரவையில் இடம்பெறுகின்ற அந்த முடிவை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எடுக்கிறார்கள். விடுதலை சிறுத்தையில வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கு பிறகும் கூட மு.க.ஸ்டாலின் கால் பண்ணி அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு நல்லா செயல்படுங்க, உங்க மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நீங்க நல்லா பண்ணுவீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாருன்றத அமைச்சர் வன்னியரசு அவர்களே பதிவு பண்றாரு. அப்ப இந்த பக்கம் மு.க.ஸ்டாலின் அவைக்குள்ளே இல்லாவிட்டாலும் கூட ரொம்ப நாகரிகமான ரொம்ப பண்பான மனிதராக அவர் நடந்து கொள்ளுகிறார். ஆனா அவர் அவைக்குள்ள இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப அநாகரிகமாக உங்க அப்பா எங்க அப்படின்லாம் பாடுறீங்க. இப்படி சட்டப்பேரவை வந்து ரொம்ப பெரிய ஒரு நாடக மன்றமாக மாற்றி கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சிகளில் இருப்போர் இன்றைக்கு இவரை ஆதரித்தவர்களிடம் திமுக வாக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பது ஃபேக்ட். அந்த ஃபேக்டை இவர் நினைத்தாலும் மறுக்க முடியாது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு கவுண்டர் போட்டோம் அப்படின்னா அதோட அது முடிஞ்சிரும் நினைக்கிறாரு. இது சினிமா கிடையாது, இது அரசியல். இதுல நீங்க கவுண்டர் போட்டீங்க அப்படின்னா அந்த கவுண்டருக்கு விளக்கம் கேட்போம், விளக்கத்துக்கு பதில் கவுண்டர் வரும். இது இந்த உரையாடல் நடப்பதுதான் நாகரிகமான ஒரு சட்டமன்ற காட்சி. இதுல வந்து திமுக இன்றைக்கு அந்த கடைசி நேரத்துல வெளிநடப்பு செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அதை வெளிநடப்பு செய்யாம உள்ள இருந்து இதுக்கு பதில் சொல்லி இருந்திருக்கலாமே. இப்ப ஆமா வெளிநடப்பு செஞ்சதுனால எப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷுவல்ஸ் வந்து நமக்கு தெரியுதுன்னா, ஒரு கான்பிடன்ஸ் சிஎம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்க்கட்சிகள் அவர் பேசின கருத்துக்களுக்கு பதில் சொல்ல தெரியாம வெளியில வந்துட்டு மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வாக் அவுட் பண்ணது சரியான ஒரு அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா? வாக் அவுட் பண்ணது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. ஏன்னா வந்து நேரலையில வந்து திமுக ஒரு விஷயத்த கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. என்னன்னா இது ரீல்ஸ் ஆட்சி அப்படின்றது உண்மைதான், ரீல்ஸ் ஆட்சி தான். அதனாலதான் நாம வாக் அவுட் பண்ணது சிக்கல். இது வந்து வழக்கமான இப்ப ஜெயலலிதா அமைச்சரவை அப்படின்னா நாம வாக் அவுட் பண்ணதுதான் சரி. இது எடப்பாடியினுடைய அமைச்சரவை அப்படின்னா நம்ம வாக் அவுட் பண்ணதுதான் சரி. இது ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரவைனா வாக் அவுட் பண்ணதுதான் சரி. இது எம்ஜிஆர் அமைச்சரவை வாக் அவுட் பண்ணதுதான் சரி. ஆனா இது வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கின்ற கூட்டத்தினுடைய அமைச்சரவை. இந்த கூட்டத்துக்கு வாக் அவுட்னா என்னன்னே தெரியாது. அப்ப வாக் அவுட்டின் மூலமா நம்ம கடத்த விரும்புற செய்தி என்ன அப்படின்னா, உள்ளே வந்து அவையில் அநாகரிகமான ஒரு செயல் நடக்கிறது அப்படின்றத மக்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்றதுதான் வாக் அவுட்டினுடைய தத்துவம். இன்னைக்கு வாக் அவுட்டின் மூலமாகத்தான் அதை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. லைவ்லயே மக்கள் பாக்குறாங்க விஜய் எப்படி நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத. அப்ப அந்த இடத்துல ஒரு கவுண்டர் பஞ்ச் அடிக்கிறது தான் அந்த இடத்துல கரெக்டானதா இருக்குமே தவிர, ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. யார் பேசும்போதும் எதிர்கட்சி தலைவர் அவை முன்னவர் எப்படி எப்பனாலும் குறுக்கிட்டு எந்திரிக்கலாமோ எதிர்கட்சி தலைவர் வந்து குறுக்கிட்டு எந்திரிக்கலாம். இன்னைக்கு சபாநாயகர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, அவர் உரையை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எதிர்கட்சி தலைவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. இருந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணம் காட்டி வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில வந்து பிரஸ சந்திச்சு ரீல்ஸ் ஆட்சி நடக்குது, அட்லீஸ்ட் ஒரு 10-15 ரீல்ஸ் ஆவது தேரும், சட்டமன்றத்தையே இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க, இன்னும் ஒரு படி மேல போனா இன்னைக்கு விசில் போட்டவங்க நாளைக்கு ஐட்டம் சாங் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து பிரஸ் கிட்ட வைக்கிறதுக்கு பதிலா உள்ளே உட்கார்ந்து இந்த விஷயங்களை பேசி இருக்கலாமே. இது வந்து இப்ப வந்து எதிர்க்கட்சிகள் பதில் சொல்ல முடியாம வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துதுல.
உண்மைதான். அடுத்த கூட்டத்தொடர்ல இதை சரி செஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். உள்ளுக்குள்ளேயே இதை பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வார்கள் நம்புறேன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ரோ வந்து இன்னும் கொஞ்சம் யங்கான ஃப்ரண்ட் ரோவா மாற்றப்பட்டால் திமுக இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சீனியர்களுடைய ஆலோசனை எல்லாம் தேவைதான். ஆனாலும் கூட எதிர்த்தரப்பிலிடம் எப்படி வந்து ஒரு யங் ஃபேஸஸா முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு இதை வந்து திமுக உருவாக்குவதற்கான அது அந்த கட்சியினுடைய மறுகட்டமைப்பு பணிகளுக்கு பிறகு அந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யப்படும் நினைக்கிறேன். அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதையெல்லாம் திமுக தரப்பினர் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரி செய்து கொண்டால் சிறப்பா இருக்கும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ. நன்றி தொடர்.